ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம மசாலா சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரியாணியை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அரிசி உடையாமல் அதே சமயத்தில் குழஞ்சி போகாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணுமான்னு யோசிக்காதீங்க, சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போவே நம்ம புதினா மல்லி இலை சேர்த்து வதக்கும் போது தான் பிரியாணி ரொம்பவே நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போ பாருங்கள், மல்லி புதினா ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டுமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இப்போ உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடும். நான் பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே சாஃப்டாகி வந்திருக்கு. மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தயிர் சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா, தக்காளி, தயிர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி சேர்க்குறதுக்காக 4 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதை வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே தான் சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம மசாலாவோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் அப்புறம் தயிர் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம், சிக்கனில் இருந்த தண்ணியே சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி அரை மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஊற வச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் கூட போதும். இப்போ இதில் நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பிரியாணி கடாய் மேலே வெயிட் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே திறக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது.
கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் அதே சமயத்தில் குழஞ்சி போகாமல் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. அதிக மசாலா இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.